ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃபோர்த் கிரேட் நிஞ்சா வாரில் குரமா எதுக்காடி நருட்டோக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அதை பற்றி பார்க்க போகிறோம். நருட்டோட சைல்டு எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவனை ஒரு மான்ஸ்டராக பார்த்துருப்பாங்க. ஏன்னா அவனுக்குள்ள தான் குரமா இருந்திருக்கும். மற்றவங்கள மாதிரி இல்லாமல் நருட்டோ குரமாவை கம்ப்ளீட்டாக எடுத்துருக்க மாட்டான். குறிப்பாக குரமாவை வெப்பனாக பார்க்காம எமோஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு லிவிங் பீயிங்கை தான் பார்த்துருப்பான். நருட்டோ மைண்டுக்குள்ளே குரமாவை மீட் பண்ண போஸ்டில் கம்ப்ளீட்டாக அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணியிருக்க மாட்டான். அதுக்கு பதிலாக ப்ராமிஸ் பண்ணியிருப்பான், கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம ரெண்டு பேருமே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒன்றா ஒர்க் பண்ணலான்ட்டு. ஃபோர்த் கிரேட் நிஞ்சா வர டைமில் நருட்டோ அவனோட ஃப்ரெண்ட்ஸை மட்டும் காப்பாற்ற நினச்சிருக்க மாட்டான், மொத்த சினிமா வேல்டையும் காப்பாற்ற நினச்சிருப்பான். அந்த ரிசல்வை குரமா பார்த்துருக்கோம். அது மூலமா குரமாக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்திருக்கும். டேல் பீஸ்டும் ஹியூமன்ஸும் ஒன்னா சேர்ந்து வாழணும்ட்டு ஹாகுரோமோ ஒட்சிக்கு ஆசைப்பட்டிருப்பாரு. சில வார்த்தைகளை பேசியிருப்பாரு டேல் பீஸ்டுக்கு மத்தியில். அந்த விஷயம் ஞாபகம் வந்திருக்கும் குரமாக்கு. அண்ட் குரமாவை பல செஞ்சுரிஸா சீல் பண்ணி வச்சிருப்பாங்க, யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஜஸ்ட் அழிக்கக்கூடிய ஒரு டூலா மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதனால குரமாக்கு ஹியூமன் மேல கடுப்பு இருந்திருக்கும், பயமும் இருந்திருக்கும். பட் நருட்டோ மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஜிஞ்சுரிக்கியா குரமாவை ஜென்யூனா கான்டாக்ட் பண்ணியிருப்பான். அதை யூஸ் பண்ணிருக்க நினைச்சிருக்க மாட்டான், அதே மாதிரி டூலா பார்த்துருக்க மாட்டான். இந்த ரெண்டுமே குரமாவோட மனசுக்குள்ள இருந்த ஹேட்ரடாக இருக்கட்டும், மிஸ்ட்ரஸ்டாக இருக்கட்டும், இந்த ரெண்டையுமே உடச்சி எரிஞ்சிருக்கும். அண்ட் ஃபோர்த் கிரேட் நிஞ்சாவோட டைமில் இருந்த எனிமிஸான மதராவாக இருக்கட்டும், ஓபிட்டாவாக இருக்கட்டும், டெயில்ஸாக இருக்கட்டும், இது ஜஸ்ட் நருட்டோக்கு மட்டும் த்ரெட்டு கிடையாது, குரமாக்குமே த்ரெட்டு தான். குறிப்பாக அதர் டெயில் பீஸ்ட்டுக்குமே த்ரெட்டு தான். ஏன்னா டெயில் மான்ஸ்டர் ஃபுல்லாக ரிவே ஆகிறது மூலமாக எல்லா டெயில் பீஸ்ட்டுமே அதோட ஃப்ரீடமே இழந்துரும், குறிப்பாக குரமாவுமே இழந்துரும். இதனால நருட்டோக்கு ஹெல்ப் பண்ணுறது மூலமாக குரமாக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி சைக்கிள் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கட்டும், ஹேட்ரடாக இருக்கட்டும், இதை எடுத்து ஃபைட் பண்ணுறதுக்கு குரமாக்கு ஒரு சின்ன சான்ஸுமே கிடச்சிருந்துச்சு. அண்ட் அந்த வாரில் நருட்டோவுமே டிக்ளேர் பண்ணியிருப்பான், நீ இதுக்கப்புறம் 9 டெயில் பீஸ்ட் கிடையாது, நீ குரமான்ட்டு. இது ஒரு டேர்னிங் பாயிண்டாக அமைஞ்சு. ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு ஜிஞ்சுரிக்கியாக இருக்கட்டும், எந்த ஒரு ஹியூமன்ஸாக இருக்கட்டும், யாருமே டெயில் பீஸ்ட்டை நேமை வச்சு கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. அது மூலமாக குரமாவுமே நருட்டோவை ஃபுல்லாகவே நம்ப ஆரம்பிச்சு அதோட சக்கராவை விருப்பத்தோட கொடுத்துச்சு நருட்டோவுக்கு. இந்த இடத்துல இருந்து ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஃப்ரெண்ட்ஸாக மாற ஆரம்பிச்சாங்க, ஈக்குவலாக ஃபைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அந்த வாரில் ஃபோர் டெயில் பீஸ்ட்டுக்கு உண்மையாகவே நருட்டோ ஹெல்ப் பண்ண நினச்சிருப்பான். ஸோ அந்த விஷயமும் குரமாவை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த சேஞ்ச் எல்லாமே ஜஸ்ட் ஒரே நாளில் நடக்கவே இல்லை, பல வருஷங்கள் எடுத்திருக்கும். டே பை டேயாக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஃபைனலி ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக மாறியிருப்பாங்க, ட்ரூ பார்ட்னராக மாறியிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் குரமா நருட்டோவை கில் பண்ண நினச்சிருக்கோம், கண்ட்ரோல் பண்ண நினச்சிருக்கோம். பட் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக மாறியிருப்பாங்க. ஒரு கடத்துக்கு மேலே நருட்டோ காண்டி அதோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம் புருட்டோ அனிமில். இவங்க ரெண்டு பேத்துக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கேரக்டர் டெவலப்மெண்ட் செம்மையாக இருக்கும்.